ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் சமையல். ஈஸியாக டேஸ்டியாக சமைக்கிறதுக்கு வினோ ஸ்மார்ட் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கவனக்குறைவினால் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு மறந்துட்டு போயிட்டோன்னா சட்டி இந்த மாதிரி ஆயிரும். நம்ம என்ன பண்ணாலும் அது வராது. அப்படி இருக்கிற சட்டியை எப்படி நம்ம ஈஸியாக கழுவுறது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு பொருளை வச்சே எப்படி ஈஸியாக கழுவி எடுக்கிறதுன்னு தான் பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல இந்த சட்டியை லைட்டாக அந்த டீ தூள் அந்த மாதிரி இருக்கிற திக்காக இருக்கிறத கரண்டியை வச்சு எடுத்துட்டு இதை போல் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படி ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா ஊறி இருக்கும். அதில் உள்ள அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இப்படி தான் இருக்கும். நம்ம கை வச்சா லைட்டாக வரும், ரொம்ப வராது. இதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வச்சுருக்கிற டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு சாதாரண பொருளை வச்சு தான் நம்ம இந்த சட்டியை ஈஸியாக க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கம்பி நார் எடுத்துக்கோங்க. அந்த பவுடரையும் போட்டுக்கலாம். இந்த பவுட்ரு என்னன்னு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் லைட்டாக தான் இந்த கம்பி நாரை வச்சு தேய்ச்சிட்ருக்கேன். இது எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்கள். ஈஸியாக போயிடும். சைடில் எல்லா இடத்துலையுமே ஒரே பாட்டிலே நமக்கு அந்த அழுக்கு ஃபுல்லாகவே ஈஸியாக வந்துடும். கையில் கூட நமக்கு எந்த ஒரு அழுத்தமுமே நம்ம கொடுக்க வேண்டியது இருக்காது. இப்போ பாருங்கள், அந்த பொருள் இதுதான். என்னென்னா கோலப்பொடி. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கோலப்பொடி தான் இந்த அளவுக்கு நமக்கு க்ளீன் பண்ணி தருது. இதுக்கு உங்களுக்கு செலவே ஆகாது. நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதை போல் நீங்கள் அடிப்பிடிச்சிருக்கிற பாத்திரத்தை விளக்குறதுக்கு இதை போல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.